வெற்றி கொடி ஏற்று வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தாண்டா. கட்டு மரம் போல ஒட்டி இருப்போமே நம்மை வெல்ல நான் இல்லடா. இந்த சாங் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்களை கைப்பற்றி முதல் இடத்துக்கு வந்திருக்கு. 106 சம்திங் அந்த இடத்துக்கு கைப்பற்றி முதல் இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி வரலாற்றில் இடம் பிடிக்கல. இனிமேல் யாரும் இடம் பிடிப்பாங்களான்னு தெரியலை. அதிக பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜை வின் பண்ணி வந்திருக்கு. அதிக சீட்டு ஜெயிக்கணுனாலும் அதிக ஓட் பர்சன்டேஜ் இது பண்ணி வந்திருக்கு. அங்கே இந்தியா லெவலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்.டி. ராமாராவ், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், அவர் தான் ஜெயிச்சிருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 30% ஜெயிச்சு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிருந்தார். அதை முறியடித்து தான் நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்கார். ஆட்சி அமைச்சிட்டாரு. சரி, ஆட்சி அமைக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு 8 சிஎம் எம்எல்ஏ எதுவும் வேணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 2-3 நாள் தெரிஞ்சிடும். எப்படி யார் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன இது அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த 5 வருஷம் விஜய் தான் சிஎம், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. டிஎம்கே எதிர்கட்சியாகி போச்சு. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் அவங்க பிரச்சனை இல்லை. எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் தலைவலி. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, விஜய் அவர்களுடைய எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று கடனாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, 10 லட்சம் கோடி கடன். அதை விஜய் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி அப்புறம் வாக்குறுதி வேறு நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு அதை பொறுத்தான் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அடுத்து சட்டமன்ற தேர்தலையும் அவர் ஜெயிக்காருங்கிற பொறுத்து தான் இருக்குது. இதை பொறுத்து தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டார், பிரச்சனை இல்லை. சரி, இவர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரா? இதுக்கு முன்னாடியும் எலெக்ஷனில் நிற்கனார்ல, அதுக்கும் இடையில நிறைய பேர் வயிற்றெரிச்சல் பட்டாங்க. அதில் அந்த வயிற்றெரிச்சலை பற்றி ஃபஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் ஜெயிச்சதை யார்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஆள். சொல்கிறேன், எப்பா என்னப்பா விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறேன். அதுக்கு என்ன சொல்கிறாரு, சரி நீ வேலை வெட்டிக்கு போகண்டாம்ல அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படி சொல்கிற, வேலை வெட்டிக்கு போகண்டாம்ல அப்படிங்கிறேன். ஆமாம், அவன் ஜெயிச்சிட்டான்னா நீ வேலை வெட்டிக்கு போனால் நல்லா சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சம்மந்தமே தான் பேசுகிறேன். ஏன்ப்பா அப்படி பேசுகிற அப்படின்னா, அவன் ஜெயிச்சுட்டான், காரில் போகிறான், ஏசி காரில் போவான், அவனுக்கு பாதுகாப்புலாம் இருக்கும். உனக்கு நீ வேலை பார்த்ததுன்னா சாப்பாடு அப்படி இப்படிலாம் சொன்னார். உடனே நான் என்ன சொன்னேன், கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் அவன் சாப்பாடு பொங்கி சாப்பிட்னா அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். வீட்டில் உட்காந்துட்டு சோமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நான் சத்தம் பண்ணுறேன். சரியா? நிறைய பேருக்கு அப்புறம் இன்னொன்று சொன்னார், திருச்செந்தூர் முருகனை போயிட்டு விஜய் என்ன இப்போ எப்போ கும்பிட ஆரம்பித்தானோ அன்றைக்கே விஜய் ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படி சொல்லி பூசி முழுகிறாங்க. இவங்க வயிற்றெரிச்சலுக்கு குழம்பு இதெல்லாம் ஒரு அளவில்லாமல் போயிட்டுருக்கு. என்ன ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், அதை வந்து மனசு நிறைஞ்சு பாராட்டணும்னு தோணலை. அதுலேயும் இப்போ பூசி மொழிகி பாதி இதில் தான் இது பண்ணுறாங்க. அதாவது இது வரைக்கும் ஒரு தமிழன் தான், ஒரு தெலுங்கன் தான்
யார் டிஎம்கேக்காரங்க ஃபுல்லாக தெலுங்கு தான். ஒரு தெலுங்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு கீழே நம்ம இருந்தோங்கிற அந்த இது சுத்தமாகவே கிடையாது. அப்புறம் ஏடிஎம்கேல அம்மா வந்து அவர் எம்ஜிஆர் வந்து மலையாளி. ஆனால் நம்ம அவரை மலையாளியை பார்க்கல, ஒரு தமிழன் தான் பார்த்தோம். சரியா? அந்த அம்மா ஒரு கன்னடியன். ஆனால் அவங்க கர்நாடகன் நம்ம பார்த்தோமா, அவங்களும் ஒரு தமிழச்சின்னு பார்த்து தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அவங்க 2 பேரும் விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க தீய சக்தி ஏதாவது விசுவாசமாக இருந்தோமா, சுத்தமாகவே கிடையாது. ஜெயிக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு மக்கள் தேவை. ஜெயிச்சு முடிச்சப்புறம் மக்கள் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த இப்போ இல்லை, எப்பயுமே அந்த 5 வருஷம் ஒரு தடவை ஜெயிக்கிறாங்களா அதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்க செய்கிறது பூரா அந்த 5 வருஷத்தில் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு மாறி சுருட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. தமிழ் மக்களை எவ்வளோ ஏமாற்றணுமோ பிள்ளைங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க ஜெயிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ். இந்த தடவை ஜெயிச்சிருப்பாங்க, அதே உடச்சி எரிஞ்சிட்டு தான் வந்திருக்காரு. சென்னை மொத்தம் 16 தொகுதி. 16 தொகுதிகளில் துறைமுகமும் சேப்பாக்கம் மட்டும்தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்ன தான் ஜெயிச்சு தமிழக வெற்றிக்கழகம் 14 தொகுதியாக வின் பண்ணிட்டு போயிடுச்சு. குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் சார் ஜெயிக்கவே இல்லை. அதாவது ஒரு கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மக்கள் தான், இந்த கட்சி வேண்டான்னு நினைக்கிறவங்களும் மக்கள் தான். அவங்க மக்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி. டிஎம்கே தோற்றதுக்கான ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, ஆணவம். தான் நம்மளை மீறி எது நடக்காது, நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ஆட்சி அமைச்சதான் முதல் தப்பு. 2வது இந்த தேர்தலுக்கு உண்டான தீபம் வகுக்கிறது, அதில் வந்து ரொம்பவே கோட்டை விட்டுட்டாங்க. அது மொத்தமாக கொண்டு போய் சேகரபாபுகிட்ட கொண்டு போய் கொடுத்தாருங்க. அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார்ல அவர் தொகுதியில். விஎஸ் பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை குளத்தூரில் நிப்பாட்டி விட்டாங்க டிவிக்கில். அவரை அடித்து விட்டு போயிட்டார். ஸ்டாலினை காலி பண்ணிட்டு போயிட்டார். இல்லை, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க டிஎம்கே 2021 ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் கோட்டை விட்டாங்க, ஓகே. பெண்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்டாங்க, ஓகே. எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுட்டாங்க. சரி, அவங்க கட்சியிலையாவது ஏதாவது தட்டி காப்பாற்றுவாங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அதையுமே கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அலட்சியம் ப்ளஸ் அலட்சியம் ப்ளஸ் அலட்சியம், இப்படி தான் அவங்களோட கட்சியுமே போயிட்டுருக்கு. ஏன் அவங்க கட்சிக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்களா, இந்த நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், அவங்களுக்கு இந்த குடும்ப ஆட்சி கண்டினியூ ஆகணுங்கிறது விருப்பமே இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்தளவுக்கு ஒரு கேவலமான கவர்மெண்ட்டை தான் இவங்களும் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அது எப்படி இவங்க இப்போ கலைஞர் ஜெயிச்சு அவர் பையன்கிட்ட கொடுப்பாரு, பையன் ஜெயிச்சு அவர் பையன்கிட்ட கொடுப்பாரு, அவர் பையன் ஜெயிச்சு அவன் பேர பிள்ளைகிட்ட கொடுப்பான். இப்படியே போயிருந்ததுன்னா எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? அப்போ மன்னராட்சிங்கிறதுக்கு அது வித்தியாசம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட ஒரு நன்றி, மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்களே அவங்களுக்கு எதை செய்யணுங்கிற அந்த நன்றி விசுவாசம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் தானே இவங்க ஆட்சியாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களை மறுபடியும் மக்கள் எப்படி ஜெயிக்க வைப்பாங்கன்னு இவங்களே ஒரு பால் கனவு எப்படி காணலாம்? இதில் 2036 மட்டும் இல்லை, 46 நாங்கள் அப்படின்னு திரும்ப பீத்திக்கிறாங்க. இவனுங்களை மாதிரி ஒரு இச்சு பிடிச்சவங்க கேவலமானவங்க உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு 8 சீட்டு தான், அது எப்படியாவது யாராவது வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்றாங்கன்னு வைங்களேன். அடுத்து விஜயோட மூமெண்ட்டு தான், ஒவ்வொரு மூமெண்ட்டும் வேறு லெவலாக இருக்க போகுது. அவர் ஆட்சி அமைச்சு பெரும்பான்மை நிரூபிக்காமல் ஆட்சி அமைச்சிடலாம். ஆட்சி அமைச்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்கிற செயலையே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு எப்படி எம்ஜிஆர் சாகிற வரைக்கும்
கருணாநிதி எவ்வளோ சிஎம் ஆக முடியலையோ அதே மாதிரி எம்ஜிஆர் ஈக்குவலா இப்போ விஜய் வந்துட்டார். எம்ஜிஆரை ஓட்டெல்லாம் தாண்டிட்டார். எம்ஜிஆர் வெறும் 30% தான் எடுத்தார். ஆனால் விஜய் வந்து இப்போ 35% 40% எடுத்திருக்காங்க. இதே ஒரு இமாலய வெற்றி தான். ஒரு கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் இவ்வளோ ஓட்டை பிடிச்சி ஆப்போனண்ட்டாக இருக்கிற ஏற்கனவே இருந்த கட்சியும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு இடத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய அபூர்வமான விஷயம். இது எல்லாத்துக்குமே நடக்காது, ஆனால் விஜய்க்கு நடந்துருக்கு. அதை வந்து அவர் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா மக்கள் வந்து கொண்டாடி தித்துருவாங்க. அவரை விடவே மாட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன், யாருமே மெஜாரிட்டி காட்ட மாட்டாங்க. இந்த தடவை தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை தொங்கு சட்டசபை அமையிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் அதை ஓவர்டேக் பண்ணி வந்துட்டார். தொங்கு சட்டசபை இல்லை, ஓரளவு கேன்வாஸ் கொண்டு வந்துட்டார். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், அவங்க 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கும் மெஜாரிட்டி காட்ட முடியாமல் போச்சா. அவங்க 60 இவங்க 65 இப்படி தான் போயிட்டு இருந்தது கடைசி வரைக்கும். கடைசியில் இவர் டிஎம்கே 71 72 ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 55 56 தான் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா விஜய் தோக்கடிக்கலாம், ஆனால் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் எதிரியாக நின்று தானே இவ்வளோ நாள் ஜெயிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களே 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அடுத்து மக்களே மனசு வச்சு அடுத்த தடவை இவங்க 2 பேரும் தான் தோக்கடிச்சிருவாங்க. அது வேறு விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா. இன்னொன்று எனக்கு தெரியும், என்னென்னா காங்கிரஸ் ஒரு 6 எம்எல்ஏ இப்போ லீடிங்லேருந்து ஜெயித்தாங்க. அவங்க கூட ராகுல் காந்தி பேசி டிஎம்கே விட்டு அவங்க வெளியே வர்றதா ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெளியே சப்போஸ் வந்தால் பேசிக்காக வெளியே வரும், இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் வெளியே வரும். இவங்களும் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் கூட கூட்டணி வைப்பாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பார்ப்போம், என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டியதான். ஆனால் இந்த தடவை விஜய் ஜெயிச்சதில் பெண்களுக்கு தான் செம்ம ஜாக்பாட். மாதம் 2500. அப்புறம் எல்லா பேருந்துகளையும் கட்டணமில்லா பேருந்து சேவை அவங்களுக்கு. அப்புறம் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு நிறையா சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு செம்ம ஜாக்பாட்டு விஜய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேயே. டிஎம்கே தோற்றதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரோட வாக்குறுதியில் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது 2த்துமே டிஃப்ரெண்ட்டே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. அதே மக்களுக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக தான் இருந்தது. ஏதாவது வித்தியாசமாக கொண்டு வரணும். இப்போ இந்த உதாரணத்துக்கு டிவிக்கிட்டேருந்து ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஒன்று கொண்டு வரேன்னாரு விஜய். அதெல்லாம் உண்மையிலே மாஸ்டர் ஷோ. அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஆதார் கார்டு மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே டைரெக்டாக உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காரு. அது மூலமாக மக்கள் மட்டும்தான் பயன்பட முடியும். இடையில புரோக்கரோ அமைச்சர்களோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ யாருமே அந்த பணத்தை அடிக்க முடியாது. கவர்மெண்ட்டோட பணம் நேராக மக்கள் கையில் மட்டும்தான் போய் சேரும். அந்த மாதிரி தான் அவர் வடிவமைச்சிருக்காரு. அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கானுங்களா? அது கிடையாது. அப்புறம் எல்லா வேட்பாளரும் அந்த இப்போ பதவி வைக்கும்போது கூட அவரை தான் சொல்லுவார் பாருங்கள். எம்எல்ஏவாக பதவி வைப்பாங்க, அப்போ கூட அவர் எல்லாத்தையும் அதான் சொல்லுவார். தமிழ்நாட்டு மக்களின் ஆணையாக ₹1 கூட நான் காசு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்களும் சொல்லுவாங்க, எல்லா கேண்டிடேட்ஸும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களையும் எடப்பாடி டீமே சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா
அதில் கொள்ளையடித்து சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தான் அவங்க வீடு வேளாசல் சொத்து எல்லாம் கட்டிட்டு நல்லா நிம்மதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க? இனிமேல் ஒவ்வொன்றா வெளியே வரும். ஃபஸ்ட்டு ஜனநாயகம் இன்ட்ரடியூஸ் ஆகும், அடுத்து கரூர் விஷயம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும் பாரு. இனிமேல் விஜய் சிஎம் ஆன பிறகு அந்த பதவி ஏற்கிறனால தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் பதவி ஏற்கணும். பதவி ஏற்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவர் ஸ்லோவாக தான் பண்ணுவார், ஆனால் நிதானம் பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவார். அதனால தான் இந்த 2 வருஷத்தில் அவரோட கட்சியும் அவரோட கேண்டிடேட்ஸையும் பொறுமை செலக்ட் பண்ணாலும் இவ்வளோ பக்காவாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த மவுஸ் வர்றதுக்கு காரணமே. இல்லாட்டி எடுத்தங்கோத்தம் அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் மாதிரி வந்தாங்கன்னா இந்த ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே போய் சரணடைஞ்சிருக்க வேண்டியிருக்கும். ஐஏடிஎம்கே இல்லை டிஎம்கேக்குள்ளே போய் சரணடைஞ்சிருக்கும். முதல் நீ ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே ஆரம்பிக்கிற. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக அந்த கட்சியை கொண்டு போய் வாழவோ சாவோ இறங்கணும், களத்தில் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கமல்ஹாசன் மாதிரியோ சீமான மாதிரியோ, சரி சீமானை போட்டு இழுத்தடிக்க வேண்டாம், அதெல்லாம் 15 வருஷமாக இருக்கிறதே பிரயோஜனமே இல்லை. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா என்றைக்கோ ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவர் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற மைண்ட் செட்டில் அவர் என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கி அவரோட கதை ஸ்டாலின் சொன்ன மாதிரி இப்படி தான். அதனால் அவரெல்லாம் இப்போ இல்லை, இனிமேலும் ஜெயிக்க முடியாது. கேட்டால் அவங்க ஒரு பக்கம் வைத்தறிச்சல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாம் தமிழர் என்ன சொல்கிறானுங்க, நாங்கள் நடிகனாக இருந்தெல்லாம் ஜெயிக்கணும்னு விருப்பம் இல்லை, மக்களாக ஓட்டு போட்டு ஜெயிச்சா போதும் அப்படி இப்படின்னு சும்மா ஏதோ வைத்தறிச்சலை புலம்புற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேலே ஜெயிச்சு வரவும் முடியாது, வேறு வழியும் இல்லை. டெபாசிட் காரைக்குடி தொகுதியில் டெபாசிட்டும் இழந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? சரி, எதுவுமே இனியோ நடந்தது நன்மைக்கு, இனிமேல் நடக்க போகிறது நன்மைக்கு. ஓகேயா? தூக்க கழகத்தில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே. எது நடந்ததோ அதுவும் நன்றாக நடந்தது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் விஜய் ஸ்பாட் சேனல் சார்பாக உங்கள் விஜய் சங்கர் மற்றும் இந்த எலெக்ஷனில் வின் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கும் அவங்களோட கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம தமிழக மக்களுக்கும் மிக மிக பெரிய நன்றி. நான் என் சார்பாக, என் குடும்பம் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேயா? அடுத்த வீடியோவில் அவர் பதவியேற்ற பிறகு அவர் என்னென்ன பேச போகிறாரு, என்னென்ன செய்ய போகிறாருன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.